ஸ்ரீனிவாசன், முதலமைச்சர் குறிப்பிடுகிறார், இருட்டில் அமர்ந்து கொண்டு அமாவாசையை எண்ணிக்கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறாரு. அந்த அமாவாசை குறித்து ஆட்சி போயிரும், ஆட்சி கரைந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அமாவாசைக்குன்னு எதிர்கட்சி தலைவர் பேசினதுக்கு தான் இன்னைக்கு முதலமைச்சர் சிவகங்கையில் பேசுகிறார். ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டிய இடங்கள்ல இந்த தமிழ்நாடு அப்படிதான் இருந்திருக்கு இது வரைக்கும். நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் இதை செஞ்சு இந்த நலத்திட்டத்தை கொண்டு வரீங்களா, இதோட ஒரு படி பெரிய நலத்திட்டத்தை நான் கொண்டு வரேன், அப்படி தான் இந்த இரண்டு கட்சிகளுமே இங்கே ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் மக்கள் மாறி மாறி ஆட்சியையும் வழங்கி இருக்கிறாங்க. நாம் இது ரொம்ப பிற்போக்குத்தனமாக அமாவாசை குறித்து பேசுறது அப்படிங்கிறது இங்கே ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கியிலிருந்து ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த இடத்துக்கு நகர்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத தான் இங்கே பேசுகிற இரண்டு பேரும் குறிப்பிடுறாங்க. சுமந்த் அந்த இடத்துல இருந்து தான் தொடங்கினாரு. அந்த பார்வை தமிழ்நாட்டு மக்களுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒன்று. ஏன் ஆக்கப்பூர்வ அரசியலிருந்து இப்படி தவறி போகிறாரா எதிர்கட்சி தலைவர்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இல்ல, அதாவது காப்பியங்கள்ல மகாபாரதத்துல தொடங்கி நம்மளுடைய தமிழக மக்கள் கலாச்சாரமாக கருதுகிற இந்த காப்பியங்கள்ல இருந்து எடுக்கிற விஷயங்கள், இந்த அமாவாசை எல்லாம் எதிரிகளை வீழ்த்துவதற்கு ஒரு ஏதுவான நாள் அப்படின்றது அது நடைமுறையில எல்லாரும் சொல்றது. இப்ப அந்த அடிப்படையில காப்பியங்கள் அறிவியல் பூர்வமானது இல்ல சார். அமாவாசை வேணா அறிவியலுக்குள்ள திணிச்சுக்கலாம். ஆனால் அமாவாசையை காப்பியங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறது, அப்ப காப்பியங்களை எல்லாம் நீங்க என்னன்னு சொல்ல வரீங்க? மகாபாரதத்தை நீங்க இப்ப ஏத்துக்கத்தானே வேணும். அதை புறந்தள்ளிட முடியாதுல்ல. மகாபாரதத்துல எதிரிகளை வீழ்த்துவதற்கு கிருஷ்ணர் வகுத்த அந்த அமாவாசை நேரம் சரியானதுன்ற அந்த கருத்து அரசியலுக்கு அது பயன்பட்டு. மகாபாரதத்தை ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்ளலாம் சார், ஏத்துக்கத்தானே வேணுங்கிறதே நிர்பந்தம், திணிப்பு தானே. எல்லாரும் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லல்ல. இருக்கிறவங்க அதை நம்பிக்கை இருக்கிறவங்க ஏத்துக்கலாம். இல்ல, ஆழ்வார் மண்ணுங்க இது. தமிழகம் ஆழ்வார் பாடிய மண்ணு. அதனால அதை ஏத்துக்கத்தான் வேணும், புறந்தள்ள முடியாது. அதை ஏத்துக்கிறவங்க கட்டாயப்படுத்தி யாரையும் திணிக்க விரும்பல. ஆனா ஒரு அரசியல் ரீதியாக எதிரிகளை வீழ்த்துவதற்கு அமாவாசை உகந்த நாள்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றது தவறான விஷயம் இல்லை. அதாவது இருள் சூழ்ந்த ஒரு இடத்துல ஒளியேற்றி வைக்கணும், அதுதான் ஒரு பொது வாழ்க்கையில முக்கிய அம்சம். அது ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. இந்த ஆட்சி மக்களுக்கு ஒரு இருண்ட காலமா அமையக்கூடாது, ஒரு விடியாத ஆட்சியா இது இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அதற்கு என்ன சொல்கிறார்? இது பௌர்ணமியாக விடியல் ஆட்சியா இருக்கு அப்படிங்கிறாரு. அல்ல, அவரு ஒரு அரசியல் வியாபாரம் பல வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரு. ஒரு மாண்புமிகு அமைச்சர் புலி மூட்டை வியாபாரம் செய்யறதெல்லாம் ஊமை காட்டி தன்னுடைய தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தைகளை திமுக பதவிடுறது, அமைச்சர்கள் பதவிடுறது கண்டிக்கத்தக்கது ஒண்ணு. அதற்கு அடுத்தபடியா திமுக என்ன சொல்றாங்க, அண்ணா திமுக ஆட்சி காலத்துல கடன் சுமைகள் அதிகரிச்சிச்சு சொல்றாங்க. சரி, இப்ப பத்திரிகையாளர் இவர் பேசுறாரு பாத்தீங்களா, அப்ப அவர் சொல்ற கருத்து, அதாவது ஒரு தனி மனிதனுடைய உழைப்புல பற்றோ ரொக்கமோ அவங்க அதை கடனா பார்க்க வேண்டியதில்லை, உண்மைதான். ஆனா மக்களுடைய வரி வருவாயை ஈற்ற இந்த அரசு தன்னுடைய தகுதிக்கு மேல், தமிழ்நாட்டுடைய வருவாய்க்கு மேல் ஒரு கடனை இது பண்றப்ப, அப்ப மூலதனத்திற்கு எத்தனை சதவீதம் இவங்க செலவு பண்ணிருக்கிறாங்க? 50% செலவு பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவர் சொல்றாரு, கருணாநிதி சொல்றாரு, ஏற்கனவே வாங்கி வச்சுட்டு போனதுக்கும் வட்டி கட்டுறாங்க. அது வட்டி கட்டுறது இல்லாம இப்ப புதிய திட்டங்களுக்கான நிதிக்காகவும் கடன் வாங்குறாங்க. ரெண்டையும் தான் அவங்க செய்யறாங்க அப்படின்றாங்களே. அவங்க அமைச்சாங்க, அறிஞர்கள் குழுவை திட்டமிட்டு தான் செயல்படுத்துறாங்க. இருங்க வர்றேன், நான் கேட்கிறேன். கருணாநிதி சொன்னார் இல்லையா, வருவாய் இங்க அதிகமா வந்துருச்சு அப்படின்னு சொன்னார்ல. ஒரு இயல்பான சாதாரண மனிதனுக்கும் தெரிய வேண்டிய ஒரு செய்தி, வருவாய் அதிகமா இருந்ததுன்னா கடன் சுமை குறைஞ்சிருக்கணும்ல. அப்ப ஏன் குறையல? கடன் ஏன் அதிகமாகுது? அப்ப 25, 26 எல்லாம் 12 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு அப்படின்னா மக்களுடைய தலையில தானே இது விழப்போகுது. அப்ப ஆடம்பரமான செலவும் விளம்பர செலவும் நீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னா முதலமைச்சர் என்ன கருத்து சொல்றாரு? எங்கேயாவது ஒரு திண்ணையில உட்காந்துக்கிட்டு கதை பேசுறாரு எதிர்கட்சி தலைவர்னா, ஆமா இது உங்களுக்கு கதையா தெரியுது, எங்களுக்கு இது வாழ்வாதாரமா தெரியுது. எதிர்கட்சி தலைவர் அதை தெளிவா கேட்கிறாரு, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் அதை கடந்து போறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க கார் ரேஸ் விடுறதுக்கு 45 கோடி செலவு பண்ணுவீங்க. அதற்கு பிறகு கடல்ல பேனா வைக்கிறதுக்கு 83 கோடி செலவு பண்ணுவீங்க. சென்னை முத்துக்காடு அரங்கம், கலைஞர் அரங்கம் பேர்ல கட்டுறதுல 485 கோடி செலவு பண்ணுவீங்க. அதெல்லாம் ரொம்ப ஆக்கப்பூர்வமான செலவுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த கருத்தை அதிமுக ஏத்துக்கணுமா சார்? அப்ப அதிமுக என்ன சொல்லுது? அதாவது ஒரு பாட்டு ஒண்ணு, பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொண்டு போய் கொடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணுன்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு.
அப்ப அதிமுக காலத்துல கிராம மக்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு கால்நடையிலிருந்து எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்தினது அதிமுக அரசு. நாங்க அவங்க என்ன இலவச சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி கால்நடைகளை கொடுத்து மீண்டும் அவர்களை அங்கேயே முடக்காம உயர்கல்விக்கு போறதற்கான வழியா காசை கொடுத்து அவர்களை உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுத்துருக்குறோம் அப்படின்றாங்க. பெண்கள் இன்றைய தரத்திற்கு அந்த பெண்களுக்கு என்ன தேவையோ அதை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோன்றாங்க. அதாவது 585 தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சரே சொல்றாரு 185 நிலுவையில இருக்கு, 34 துறைகள்லயும் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா அது உண்மை தானே? அப்ப எதிர்க்கட்சி தலைவர் சொன்னா உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்ப இந்த நாட்டில் அவர்தான் ஒத்துக்கிறாருல, இன்னும் ஒரு ஆண்டு இருக்கு அதுக்குள்ள முடிக்கிறோம் தானே சொல்றாரு முதலமைச்சர். ஆனா எதுவுமே செய்யாம 10 ஆண்டுகள் கொடுத்த எந்த தேர்தல் அறிக்கையை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும் போதுதான் அது ஒரு இதுவா இருக்கு. நான் கேள்வியை வச்சுறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஏங்க ஒரு பொங்கலுக்கு, ஒரு தமிழருடைய பண்டிகைக்கு 21 மளிகை பொருளும் 2500 ரூபாய் கொடுத்தது அதிமுக அரசு. ஒரு சாதாரண தமிழ் பெருமை பேசுற அந்த திமுக அரசு ஒரு பொங்கலுக்கு கூட ஒரு தமிழனுக்கு ஒரு அவனுக்கு ஒரு உரிய மரியாதையை நீங்க கொடுக்கல. அது மக்கள்கிட்ட இருக்கிற என்ன சொல்றாருன்னா, காசே கொடுக்காதீங்க, இலவசங்களே கொடுக்காதீங்கிறாரு. நீங்க பொங்கலுக்கு காசு கொடுத்திருக்கலாமே அப்படின்றீங்க. கேளுங்க, மக்களுக்கு பயன்படுகிற, மக்களுடைய உரிமைகளுக்கு உணர்வுகளுக்கு பயன்படுகிற, பொருளாதாரத்தை உயர்த்துகிறதுக்கு பயன்படுகிற எல்லா இலவசமும் அதிமுக செஞ்சது. திமுக செஞ்சதுன்னா அதை பாராட்டுறோம். இப்படி இலவச பஸ் கொடுக்குறீங்க, வரவேற்கிறோம். மற்ற உரிமை தொகை கொடுக்குறீங்க, வரவேற்கிறோம். நீட் எங்க சார்? நீட்டுக்கு மாற்று சொன்னீங்களே, எங்க சார் கொடுத்தீங்க? அப்ப வாக்குறுதிகள்ல, பிரதான வாக்குறுதிகளை நிறைவேற்றாத வாக்குறுதிகளை நீங்க கடந்து போறீங்க. அப்ப இந்த அரசு தேவைக்கு மேல கடனை வாங்கி மக்கள் தலை மேல இந்த கடனை நீங்க சுமத்துறீங்க. அதை தட்டி கேட்டா எதிர்கட்சி நீங்க சரியான பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. எல்லா பிரச்சனைகளையும் ஸ்ரீனிவாசன் நீங்க சொல்லுங்க. இப்போதைக்கு அதிமுகன்னு கூட சொல்லல, மற்றொரு அரசு இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கடன் வாங்காம செய்ய முடியுமா? ஏதோ ஒரு ஆட்சி. அப்ப அதுதானே கலை யதார்த்தம், அதுதானே. அதிமுக தன்னுடைய மூலதனத்தை எப்படி செஞ்சாங்க? அதாவது பல்வேறு கோவிட்-19 காலத்திலையும் இந்த நிர்வாகத்தை அன்றைக்கு ஓபிஎஸ் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, மத்திய அரசு ஜிஎஸ்டி தொடங்கி எந்த நிதியையும் தரலங்கிறது சொல்லனா துயரத்தோட நான் இங்க பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு தான் பட்ஜெட்ல உரை வாசிக்கும் போது அவர் அதிகபட்சமா பயன்படுத்திய மத்திய அரசு மீதான விமர்சனமா அந்த பட்ஜெட் உரையில அது பார்க்கப்பட்டுச்சு அன்னைக்கு. ஆனா அந்த போஷனை பேசாமையே கடனை நீங்க ஏத்திட்டீங்கன்னா எத்தனை முறை கடனை அங்கிருந்து மத்திய அரசுடைய நிதியையோ ஜிஎஸ்டி வருவாயிலிருந்து நமக்கு வரக்கூடிய பங்கையோ சரியான அவங்க கொடுக்கலன்னு முழுவதுமாக கொடுக்காமலாம் இல்ல, அதை சரியான நேரத்திற்கு உகந்த நேரத்திற்கு கொடுத்திருக்கிறார்களா அப்படின்ற கேள்வியை எதிர்கட்சி எழுப்புகிறது. அப்படிங்கறத தான் அவங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. அதிமுக இருக்கிற அத்தனை தலைவர்களும் தினந்தோறும் சொல்ற செய்தி என்னன்னா, எல்லா இயற்கை பேரிடர்களையும் 2000 கோடி மத்திய அரசு கிட்ட கேட்டா 100 கோடி கூட கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய இது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கிறது எல்லா மட்டத்திலையும் எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். அதிமுக காலத்திலையும் இதுதான் நடந்தது. ஆனாலும் அதிமுக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு மக்களுக்கு தேவையான அத்தனை வழிமுறைகளையும் செஞ்சது இல்லையா? இப்ப அதை ஏன் திமுக செய்யலைங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. எல்லா பிரச்சனையிலையும் ஒன்றிய அரசு மேல தள்ளி விட்டுட்டு எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்க காரணமே நீங்க போய் கேளுங்க, ஒன்றிய அரசை கேளுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றது ஒரு நல்லாட்சிக்கு அழகா? அப்ப இந்த அரசு விடியாத அரசு. இந்த அரசு இருண்ட காலத்திற்கு மக்களை அழைத்து செல்லுகிறது. கடன் சுமையை ஒவ்வொரு மனிதனுடைய மத்திய அரசு கிட்ட போய் கேளுங்கிறது அழகானா, மத்திய அரசு கிட்ட தான் உரிமையை கேட்க கூடாதுங்கிறது அழகான ஒரு கேள்வி வருதுல்ல. அதிமுக எல்லா சந்தர்ப்பத்திலையும் உரிமையை கேட்டிருக்குது. 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தது அதிமுக. நீட்டுக்கு உள்ஒதுக்கீடு 7.5 கொடுத்தது அதிமுக. அப்பயும் இந்த பிஜேபி அரசாங்கம் தான் நடந்துகிட்டு இருந்தது. அப்ப அத்தனை அந்த ஒரு இரும்பு மனம் கொண்ட மத்திய அரசு கிட்ட இருந்து அவ்வளவு திட்டங்களை வாங்கி நீங்க சொல்றீங்க அந்த 7.5 அதை வந்தோடனே பொறியியல் துறைக்கும் அதை உயர்த்தி கொடுத்தாங்க இல்லையா? அதே 7.5 கொடுத்தாங்க இல்லையா இந்த அரசு? அந்த அரசு அதை இது பண்ணல. அதன் பிறகு கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குறதுக்கான எல்லா ஸ்பேஸையும் உருவாக்கி தானே கொடுக்குறாங்க. அப்ப அதுல 2 கட்சிகளுமே மாறி மாறி அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாளைக்கு நீங்க உரிமை தொகை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்ல விலையில்லா பேருந்தை தான் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அடுத்த அதிமுக ஆட்சி வந்தாலும் இதெல்லாம் தொடர தானே வேணும். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே, எம்பவர்மெண்ட் தானே இது.
மக்களுக்கு நாங்க பொங்கல் நிதியே கொடுன்னு சொல்றோம், எல்லாத்துக்கும் மக்களுக்கு கொடுங்கன்னு தான் சொல்றோம். அதை இங்க போனா நீங்க அங்க வந்துறீங்க. பேசுவோம். அண்ணா மக்கள் நல திட்டங்களை ஆரோக்கியமா கொண்டு போகணும்னு தான் அதிமுக விரும்புது. பேசலாம் அதை பேசலாம். ஏற்றுக்கொள்ளாத திமுக தன்னுடைய பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறது. இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது திமுகவிற்கு உண்மையிலேயே இந்த திமுக வந்து ஒரு நல்லாட்சி நடத்தல. அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த தீர்ப்பு. அதை அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க விளம்பரத்தை நம்பி இருக்கிறாங்க. அது காலம் பதில் சொல்லும். பேசலாம்.